ஹாய் மை ஃபேமிலி, நான் தான் உங்கள் விஜிமினோ. இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறீங்கன்னா எங்களுடைய டின்னர் ரெசிபி தான். ஸோ நான் டின்னருக்கு என்ன ரெடி பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா சப்பாத்தியும் பன்னீர் பட்டர் மசாலாவும் தான். ஸோ நான் எப்படி ரெடி பண்ணேன்னு சொல்லிட்டு உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன். ஸோ மிஸ் பண்ணாமல் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். விஜிமினோ சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பன்னீர் பட்டர் மசாலா செய்ய தேவையான பொருள் என்னென்னு பார்த்தீங்கன்னா தக்காளி, வெங்காயம், முந்திரி பருப்பு, அதுக்கப்புறம் பட்டர், லவங்கம், ஏலக்காய், பிரியாணி இலை, ஸ்டார் பூ இதெல்லாம் வந்து தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ என்ன பண்ண போகிறோன்னா வெங்காயமும் தக்காளியும் நல்லா வந்து பொடி பொடியாக சாப் பண்ணி நறுக்கி வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தேவையான பொருளெல்லாம் நம்ம பக்கத்தில் எடுத்து வச்சுப்போம். அப்போ தான் நம்மளுக்கு வந்து கன்ஃபியூஸ் ஆகாமல் கரெக்டாக பொருளெல்லாம் ஆட் பண்ணுவோம். அதுக்கப்புறம் வந்து முந்திரி பருப்பு எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ ஃபஸ்ட்டு என்ன பண்ண போகிறோம்னா நம்ம வந்து பட்டர் தான் ஃப்ரெண்ட்ஸ். அதில் வந்து நம்ம தேவையான அளவு வந்து நிறைய பட்டர் போட்டு நல்லா அது உருகிற அளவுக்கு நல்லா உருகி வரணும். ஸோ நம்ம வந்து சிம்மில் வச்சு தான் அதை வந்து உருக்கணும், இல்லைனா வந்து கறியிடுது. நான் லைட்டாக தப்பு பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் சிம்மில் வச்சுட்டு ஃபஸ்ட்டு வந்து என்ன பண்ணோம், வெங்காயத்தை போட்டு கொஞ்சம் நல்லா வதக்கிக்கோங்க. ரொம்ப வதக்கக்கூடாது, ஒரு கொஞ்சம் அளவுக்கு நல்லா வதக்கிக்கிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்கன்னா அது கூட வந்து தக்காளி வந்து ஆட் பண்ணிக்கோங்க. தக்காளி ஆட் பண்ணி நல்லா வதங்கினதுக்கப்புறம் அது கூட வந்து முந்திரி பருப்பு வந்து ஆட் பண்ணிக்கோங்க. நான் வந்து சப்பாத்தி வந்து ரெடி பண்ணி வச்சுட்டேன். ஸோ இது வந்து சீக்கிரமாக ரெடி ஆகிடும் இல்லையா. ஸோ அப்போ உடனே வந்து அவங்களுக்கு வந்து போட்டு கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளானிங்கில் சப்பாத்தி ரெடி பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் நம்ம வந்து அதை நல்லா வதங்கினதுக்கப்புறம் மிக்சியில் வந்து நல்லா அரைச்சிக்கோங்க. அரைச்ச உடனே இந்த மாதிரி பேஸ்ட் நம்மளுக்கு கிடைக்கும். இப்போ வந்து நம்ம அதே வானலில் என்ன பண்ண போகிறோன்னா பட்டர் வந்து ஆட் பண்ணிக்கலாம். பட்டர் ஆட் பண்ணிவிட்டு அதில் வந்து நம்ம என்னென்ன ஆட் பண்ண போகிறோன்னா பட்டை, லவங்கம், அந்த ஸ்டார் பூ, அப்புறம் வந்து ஏலக்காய், 2 ஏலக்காய் நல்லா வாசனைக்கு நல்லா ஆட் பண்ணி அதை வந்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நம்ம வந்து அரைச்சி வச்ச பேஸ்ட் இருக்குது பார்த்திங்களா, அதை வந்து அது கூட மிக்ஸ் பண்ணிக்கோங்க. லைட்டாக தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா இதை வந்து நல்லா கரைச்சி விட்டுக்கோங்க. கரைச்சி விட்டதுக்கப்புறம் எல்லாம் மிக்ஸ் ஆகி பார்த்திங்கன்னா ஒரு வாசனை வரும், செம்மையாக இருக்கும். அதுக்கப்புறம் இது கூட என்னென்ன பண்ணுறீங்கன்னா மஞ்சத்தூள், அதுக்கப்புறம் காஷ்மீர் மிளகாய் தூள், மல்லித்தூள், கரம் மசாலா, லாஸ்ட்டாக வந்து ஜீரகத்தூள் ஆட் பண்ணி எல்லாத்தையும் கொஞ்ச நேரம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு கொஞ்ச நேரம் இது வந்து வேகணும். ஏன்னா அதை பச்சை வாசனை போகிற வரைக்கும். ஆக்சுவலாக நீங்கள் இதை கூட வந்து இஞ்சி பூண்டு சேர்க்கணும். ஸோ அதை வந்து நான் மிஸ் பண்ணிட்டேன். ஆட் பண்ணிவிட்டு அது கொஞ்சம் நேரம் நல்லா வந்து கொதித்து பச்சை வாசனை போனதுக்கப்புறம் நம்ம வந்து நான் என்ன பன்னீர் யூஸ் பண்ணேன் பார்த்திங்கன்னா ஆவின் தான். ஸோ நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு. ஸோ நாங்கள் கடையில் தான் வாங்கிட்டு வந்தோம். ஸோ அதை நல்லா வந்து நல்லா ஒரு பீஸாக நல்லா நறுக்கிக்கோங்க. நல்லா கொஞ்சம் பெருசாகவே இது பண்ணிக்கோங்க, அப்போ தான் நல்லாயிருக்கும். ஸோ இதை வந்து நல்லா பீஸ் பண்ணிவிட்டு நல்லா வந்து வதங்கினதுக்கப்புறம் நம்ம வந்து என்ன பண்ண போகிறோன்னா அந்த பன்னீர் வந்து இதில் ஆட் பண்ணி நல்லா ஒரு 5 மினிட்ஸ் கிட்ட வந்து நல்லா அதை வந்து கலக்கி விட்டு கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த பன்னீர் கூட வந்து அந்த மசாலா வந்து கொஞ்சம் இறங்கணும். ஸோ 5 மினிட்ஸ் கிட்ட வந்து நல்லா மூடி வச்சுட்டு அதில் வந்து கருவேப்பிலை, கொத்தமல்லி கொஞ்சம் நல்லா பொடிசாக நறுக்கி அதை மேலே தூவி விட்டுருங்க. லாஸ்ட்டாக என்ன பண்ணுறீங்கன்னா இறக்கி முடிச்சதுக்கப்புறம் கஸ்தூரி மெட்டி வந்து நல்லா கையாலே நல்லா நொறுக்கி அது மேலே தூவிட்டிங்கன்னா வாசனை அடிப்பொலியாக இருக்கும், வேறு லெவலில் இருக்கும் உண்மையாகவே. அதுக்கப்புறம் நம்ம வந்து சாப்பிட்டு பார்த்தோம் எப்படி இருக்குது டேஸ்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு உண்மையாகவே சப்பாத்திக்கு பன்னீர் பட்டர் மசாலாவுக்கும் டேஸ்ட் அல்டிமேட்டாக இருந்துச்சு. ஸோ நீங்கள் எப்படி செய்வீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் எதனா தப்பு பண்ணியிருந்தால் அதையும் நீங்கள் வந்து கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு ஒரு சூப்பரான வீடியோவை பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஓகே பாய்.